அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு. ரொம்ப நன்றிங்க இது கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னதுக்கு. படிக்கும்போது ஒழுங்கா இருந்திருந்தா இந்த மாதிரி ஏன் பிரச்சனையில வரப்போகுது? சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கேயா கூப்பிட்டு வந்து விட்டுட்டா? எப்படி சமாளிக்கிறது? ஜன்னலை சாத்திடலாமே. இல்லை, வேண்டாங்க, வேண்டாம். நானா இங்கே வரலங்க, என் ஃப்ரெண்டு தான் இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுட்டான். நான் மாறணும்னு. என்ன மாறணும்னு கேட்க மாட்டீங்களா? என்ன மாறணும்? தேங்க்ஸுங்க, கேட்க சொன்னதும் கேட்டதுக்கு. ஆமா, நம்ம என்னைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்? கம்மிங் டியூஸ்டே. ஏன் கேட்குற? அந்த பொண்ணுகிட்ட நான் பேச மாட்டேன், நீயே என்னை பற்றி சொல்லுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஞாபகம் இருக்கா? இருக்கு. உன் ஃபேமிலியை பற்றி, நீ செகண்ட் ஸ்டாண்டர்டில் லவ் பண்ணது, நீ 12th லவ் ஃபெயிலியர் ஆனது, அதுக்கப்புறம் பொண்ணுங்களே பிடிக்காம சுற்றின காலேஜ் பீரியடில் ஒன்னையே சுற்றின பொண்ணு வரைக்கும் எல்லாத்தையும் சொல்ல சொன்னேன். இப்போ என்ன இருக்கு? இப்போ அதில் இன்னொன்று சேர்த்துக்க. இன்னொன்னா? டே, டாக்டரே உஷார் பண்ணிட்டியா? இல்லையே, டாக்டர் ஆம்பளையாச்சே. டே, நர்ஸா? சிச்சி, இது வேற விஷயம்டா. என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதான். டாக்டர் சொன்னார், நான் பிறக்கும்போதே அப்படி ஆனதுக்கு வெஸ்க்லோஜெனிக் பிரைமரின்னு ஒரு புரியாத காரணத்தை சொல்லி என்ன அவர் நான் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. வாட்? பட் அவன் ரொம்ப நல்லவங்க. உங்களை சந்தோஷமாக பார்த்துக்குவான், உங்களையே குழந்த மாதிரி பார்த்துக்குவான். இந்த மிஸ்டேக் அவனோட மிஸ்டேக் இல்லைங்க. அவன் பிறக்கும்போதே அவனுக்கு. ப்ளீஸ்ங்க, எனக்கு புரியுதுங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு. இங்க பாருங்க, வால்பேப்பர்ல கூட குழந்தைங்க போட்டோ தாங்க வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு பொண்ணுக்கு தன் புருஷன் நல்லவனா மட்டும் இருந்தா போதாது. சாரி சொல்லிடுங்க. அதான், எனக்கு பொண்டாட்டி வேண்டாம், குழந்தையே போதும்னு குழந்தைய தத்தெடுக்க ஆசிரமம் போனேன். சார் சொன்ன புரிஞ்சுக்கங்க சார். அது என்ன மேடம் புரிஞ்சுக்கங்க? என்னையே மேடம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ரூல்ஸுக்கு தான் உணர்ச்சி இல்லை, ஆனா நான் மனுஷன் மேடம், எனக்கு இருக்கு. பெத்தவங்களும் இல்லை, எவ்வளவு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னாலையும் பெத்துக்க முடியாது. ப்ளீஸ் மேடம், புரிஞ்சுக்கங்க. நல்லா பார்த்துப்பேன், நான் கூட சொல்ல தேவையில்லை, நீங்க தர்ற குழந்தை கூட சொல்லும். அப்பா அம்மாவை விட நல்லா பார்த்துப்பேன். ப்ளீஸ் மேடம். சார் புரியுது, பட் தாலி கட்டிக்கத்தான் ஆள் கிடைக்கல, கொல்லி வைக்கவாது ஆள் கிடைக்குமான்னு இங்க வந்தேன். ஆனா சார் சாரி சார், ப்ளீஸ் அவரை கூட்டிட்டு போங்க ஃபர்ஸ்ட். சாரி மேடம். நீ எதுக்குடா சாரி கேட்குற? நாம கேட்டோம், அவங்க தான் தரல. ஆக்சுவலா அவங்க தான் சாரி கேட்கணும். மேடம், எனக்கு ஒரு டவுட்டு. குழந்தை பெற்றுக்க முடியாத பொம்பளைங்களை மலடின்னு சொல்லுவாங்க,
என்ன மாதிரி ஆம்பளைங்கள என்ன மேடம் சொல்லுவாங்க? தெரியலல்ல. ஓகே மேடம், நான் வர்றேன், திரும்பி வருவேன். அங்க ரூல்ஸ் பேசி நான் மனுஷனா பிறந்ததே தப்புன்னு நினைக்க வச்சு என் மனசை கொன்னுட்டாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? எனக்கு என்னடா பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன். என்னை நினச்சி நீ தான் கவலைப்படுற. எனக்கு ஒன்றும் இல்லைடா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும். நான் கேட்டா உன் குழந்தைய தரமாட்டியா? டேய், என்னடா தரமாட்டியா? அது இல்லடா. நான் ஃப்யூச்சர் பற்றி பேசலை, ப்ரெசண்ட்டுக்காக பேசுகிறேன். உங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அரவணைப்பில் தான் நீ வளர்ந்த. இப்போ ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பக்கம் போயிட்டான். நானும் எத்தனை நாள் உன் கூட இருப்பேன்னு எனக்கு தெரியல. மச்சான், இதுலேருந்து மீண்டு வாடா. பாரு நீ எப்படி இருக்கன்னு. முதல்ல ஷேவ் பண்ணுற. இது ஒன்றாவது இருக்கட்டும்டா நான் ஆம்பளைன்னு சொல்கிறதுக்கு. டேய், ஞானி மாதிரி பேசுகிறத நிப்பாட்டு. நீ வாழ்கிறது வாழ்க்கையே இல்லைடா. இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. ப்ளீஸ் சொல்கிறது கேளு, புரிஞ்சுக்கு. என்ன ஞானி மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு நீ ஞானி மாதிரி பேசுகிற. உன்னை முழு மனுஷனாக மாற்றத்தான் நான் ஞானி மாதிரி பேசுகிறேன். புரியல. புரியலையா? என் கூட வா, புரிய வைக்கிறேன். என்னங்க கதை கேட்டீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. பரவாயில்ல விடுங்க. பொம்பளைங்க ஆம்பளைங்க அவங்கள குழந்தை பெற்றுக்கிற மிஷினாக பயன்படுத்துறதா சொல்லுவாங்க. அது இல்லைங்க உண்மை. பொம்பளைங்க ஆம்பளைங்களை குழந்தை பெற்றுக்கிற கருவியாக தான் பயன்படுத்துகிறாங்க. அதுதான் உண்மை. சூப்பர், நல்லா பேசுறீங்க, ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. ஆனா அதுக்காகலாம் நான் உங்களை நல்லவன்னு சொல்ல மாட்டேன். நான் நல்லவன் யாருங்க சொன்னா? நான் கெட்டவன் எனக்கே தெரியும். ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்களும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தானே இருக்கீங்க. என்னங்க சொல்றீங்க? ஏன்னா என்ன ஆம்பளே இல்லைன்னு மத்தவங்க சொல்றாங்க. நீங்க என்னடான்னா என்ன மத்த ஆம்பளைங்க மாதிரின்னு சொல்றீங்க. நான் அத சொல்லல. உங்ககிட்ட ஒரு குறை இருந்தும் ஒரு கற்புள்ள பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க. அதை விடுங்க, உங்களுக்கு புரியாது. நான் ஜன்னலை க்ளோஸ் பண்றேன். ஹலோ, ஒரு நிமிஷம். நீங்க சொன்னது சரின்னு தோணுது. இல்ல, நீங்க சொன்னது தாங்க சரி.